ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? தினந்தோறும் வந்து பார்த்தா சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு போச்சு. அதில் இந்த 2 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா சுனிதா அப்படிங்கிறவருக்கு ஒரு சின்ன ஆண் குழந்தை இருக்குது. 2 வயசு குழந்தை. அது என்னாச்சுன்னா, அந்த ஊரில் பார்த்திங்கன்னா குரங்களோட அட்டகாசம் தாங்க முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்த குரங்கு பார்த்திங்கன்னா முன்னாலலாம் எப்போவுமே காட்டுப்பகுதியில் உள்ளவங்களாம் கதவை சாத்தி வச்சுருக்கணும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அலட்சியமாக கதவை திறந்து வச்சுறாங்க. அப்படி ஒரு நாளுமே செய்யாங்க. எப்போவுமே கதவை சாத்தி வைங்க. கதவை திறந்தோடனே வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி இந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்குள்ளே வீசிட்டு போயிடுச்சு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கதறி துடிச்சு பெருசாக கத்திருக்காங்க. எல்லாருமே ஓடிவாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓடி காப்பாற்றுறாங்க. கிணத்துக்குள்ளே டக்குன்னு குதிக்க முடியாது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட என்ன ஆச்சு அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும் பதறி பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா தூக்கி வீசினதில் என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு டயப்பர் போட்டிருக்காங்க. அது டயப்பரில் பார்த்திங்கன்னா அது என்னாச்சு அப்படின்னா அது பார்த்தா தண்ணி ஃபுல்லாகவே உறிஞ்சி அந்த குழந்தைக்கு ஒரு ஜாக்கெட் மாதிரி யூஸ் ஆகி அது குழந்தை மிதந்துகிட்டே இருந்தது. உள்ளே முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை வந்துட்டாங்க. உள்ளே இறங்கி இந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல வேலை மூழ்கலை அப்படின்னா இருந்தாலும் சரி மூச்சை கொடுத்து அந்த குழந்தை நார்மலாக வந்துடுச்சு. இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது முன்னாலலாம் துணி அலச முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே டயப்பை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த குழந்தையோட உயிரையே அது காப்பாற்றிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லைன்னா குழந்தை அவங்க வரத்துக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே மூழ்கி போயிருக்கும். ஆனால் கிணத்துக்குள்ளே திடீர்னு யாராலையும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதனால் இப்போ அந்த ஏரியாவில் எல்லாருமே அந்த ஊரில் சத்தீஸ்கர் பயந்துவே இருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் குரங்கோட அட்டகாசம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை குரங்கள் நிறைய பேரை தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு தடவை மொட்டை மாடிக்கு அப்படியே பால் குடிச்ச அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அப்படியே வீசிட்டு போயிடுச்சு. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னால் நிறைய தடவை குரங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பேரை குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போகுது. இப்போ இந்த குழந்தைய தூக்கிட்டு போனதால் அது டயப்பர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஜாக்கெட் மாதிரி தண்ணியை உறிஞ்சி காப்பாற்றிருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குழந்தைக்கு ஆயுசு கட்டி என்றைக்குமே காட்டுப்பகுதியில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி எப்போவுமே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் எதாவது நினைப்பாங்க. அது செய்வாங்க இது செய்வாங்க. கொள்ளை எல்லாம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு நாள் அப்படி பண்ணவே பண்ணாங்க. கதவை அடைச்சே வைங்க. நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு. அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்காங்க. எப்போவுமே கதவுகளை அடைச்சி வைங்க. வாசக்கதவுகளுக்கு சாத்தி வைக்கிங்க. அது குரங்குகள்லாம் இருக்கிற இடத்துல அப்படின்னா கதவை எந்நேரமே சாத்தி வைங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அது குழந்தைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கதவை திறக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நான் போடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே போடுறேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம்.